வெடி டிவியின் லஞ்ச் பிரேக் செய்திகளுடன். இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் மதுபானத்தின் மீதான கலால் வரி 6 வீதத்தால் அதிகரிக்கப்பட்டுள்ள போதிலும் மதுபானத்தின் விலையில் எந்தவித மாற்றமுமின்றி நிலைநிறுத்தும் முறைமை உள்ளதாக மதுபான நுகர்வோர் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி மதுக்கடைகளுக்கு வழங்கப்படும் லாபத்தில் 50% குறைக்கப்பட்டால் உற்பத்தி வரி அதிகரிப்பு நுகர்வோர் மீது படாமல் இருக்க மதுபானங்களின் விலையை மாற்றாமல் வைத்திருக்க முடியும் என்று சங்கத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். நுகர்வோர்கள் அதிகம் பயன்படுத்தும் மதுபான போத்தல்கள் ஒன்றின் விலை 750 ரூபாய் தொடக்கம் 770 ரூபாவாக இருப்பதாகவும் மதுபான கடை உரிமையாளர்களுக்கு 130 ரூபாய் தொடக்கம் 140 ரூபாய் லாபமாக வழங்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். புதிய வரி திருத்தத்தின் பிரகாரம் மதுபான போத்தல் ஒன்றுக்கான வேட் வரி ஏறக்குறைய 45 ரூபாவினால் அதிகரிக்கப்படலாம் என சுட்டிக்காட்டிய அவர் மதுபான கடை உரிமையாளர்களின் லாபத்தில் இருந்து கழித்தால் அவ்வாறு செய்ய முடியாதவாறு செய்ய முடியும் என்றார். நுகர்வோருக்கு அநீதி இழைக்க வேண்டும். தனிநபர் மதுபான கடைகள் நடத்துபவர்களால் எந்த தடையும் இல்லை என்றும் பெரிய அளவில் 100 தொடக்கம் 200 மதுபான கடைகளை சங்கிலியால் நடத்துபவர்களின் செல்வாக்கால் லாப சதவீதம் அதிகமாக இருப்பதாகவும் தொழில்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கனடாவின் முடிக்குரிய பூர்வீக குடிகள் வடக்கு விவகாரங்கள் மற்றும் வடக்கு பொருளாதார அபிவிருத்தி நிறுவனங்களுக்கான அலுவல்கள் அமைச்சர் ஹாரி ஆனந்த சங்கரிக்கும் இலங்கை தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையில் நேற்றைய தினம் மாலை சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. கொழும்பு பபலப்பட்டியில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியொன்றில் இச்சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இச்சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான துரைராசா ரபிகரன், பத்மநாதன், சத்தியலிங்கம், சண்முகம், குகதாசன், ஞானமுத்து, ஸ்ரீநேசன், இளைய தம்பி ஸ்ரீநாத் ஆகியோர் இச்சந்திப்பில் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வா வழிக்கடை சிறைச்சாலை வைத்தியசாலையில் இருந்த சிறைச்சாலையில் உள்ள சாதாரண அறைக்கு மாற்றப்பட்டுள்ளார். நேற்று பிற்பகல் அவர் சாதாரண அறைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் காமினி பி திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். துமிந்த சில்வா சில காலமாக சிறைச்சாலை வைத்தியசாலையில் மருத்துவ ஆலோசனையின் பேரில் இருந்ததால் அவரை இனி சிறைச்சாலை வைத்தியசாலையில் தடுத்து வைக்க வேண்டிய அவசியமில்லை என விசேட வைத்திய சபை பரிந்துரையுள்ளதால் அவர் சிறைச்சாலையில் உள்ள சாதாரண அறைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் குடியரசுக் கட்சியின் வேட்பாளரான டொனால்ட் ட்ரம்ப் அதிக வாக்கு வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்றார். அவர் வருகின்ற 20ஆம் தேதி அமெரிக்காவின் 47வது ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ளார். ட்ரம்பின் பதவியேற்பு விழா அமெரிக்க நாடாளுமன்றத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் முன்புறமாக நடத்தி வருகின்றன. இந்நிலையில் ட்ரம்பின் பதவியேற்பு விழாவுக்கான நிதியை அமெரிக்க நிறுவனங்கள் வாரி வழங்கி வருகின்றன. அந்த வகையில் கூகுள் நிறுவனம் ட்ரம்பின் பதவியேற்பு விழாக்காக $1 மில்லியன் நன்கொடையாக வழங்கியுள்ளது. இதேபோல உலக புகழ்பெற்ற விமான தயாரிப்பு நிறுவனமான போயிங் நிறுவனமும் $1 மில்லியன் நன்கொடையாக அளித்துள்ளது. இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கலன்களை அனுமதித்து விடுவிப்பதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக சுமார் 1000 கொள்கலன்கள் தாங்கி ஊர்திகள் துறைமுகத்திலும் சுங்கத்துறைகளிலும் சிக்கியுள்ளன. துறைமுக வளாகத்தில் குறித்த பணிகளை மேற்கொள்வதற்கு தேவையான வசதிகள் காணப்படுகின்ற போதிலும் தனியார் நிறுவனம் ஒன்றினால் இந்த பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் இவ்வாறு தாமதம் ஏற்பட்டுள்ளதாக இலங்கை வேப் சேவைகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. கொழும்பில் நேற்று நடைபெற்ற உணவியலாளர் சந்திப்பில் கருத்துரைத்த அச்சங்கத்தின் தலைவர் ரஞ்சித் லியானராஜே இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஒரு குடவத்தை முதல் தொட்டிலக்கா வரையிலான பகுதிகளில் வீதியின் இருபுறமும் பல நாட்களாக கொள்கலன் தாக ஊர்திகள் நீண்ட வரிசைகளில் காணப்படுகின்றன. இதேவேளை கடந்த சில நாட்களாக கொள்கலன்கள் துறைமுக வளாகத்தில் இருந்து விடுவிக்கப்படாமல் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமையால் சுமார் 1000 கொள்கலன்கள் தாக ஊர்திகள் வரிசையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக கொள்கலன் தாங்கிய ஊர்தி உரிமையாளர்களின் சங்கத்தின் தலைவர் சரத் பஞ்சுலா தெரிவித்துள்ளார். போலியான ஆவணங்களை தயாரித்து சாரதி அனுமதி பத்திரம் மற்றும் வாகன பதிவு புத்தகங்களை போலியாக தயாரித்த வெரகர பிரதேசத்தில் பாடசாலை ஒன்றை நடத்தும் ஒருவர் உட்பட 3 புலனறுவை குற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். மெனப்பிட்டிய, வெரகர மற்றும் நாராயண்பிட்டிய பிரதேசங்களை சேர்ந்த 39 மற்றும் 60 வயதுடைய 3 இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.
சந்தேக நபர்களிடம் இருந்து 22 போலி ஓட்டுநர் உரிம அட்டைகள், 6 கையடக்க தொலைபேசிகள், கணனி மற்றும் பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளனர். மலேசியாவில் நடைபெறவுள்ள 19 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கான T20 உலகக்கிண்ண போட்டியில் விளையாடுவதற்காக இலங்கை அணி இன்று அதிகாலை நாட்டிலிருந்து புறப்பட்டது. 16 அணிகள் பங்கு பெற்றும் இப்போட்டி தொடரில் ஆரம்ப சுற்றில் 4 குழுக்களாக பிரிக்கப்பட்டு இலங்கை அணி ஏ பிரிவில் விளையாட உள்ளது. தொடரில் முதல் போட்டி ஆஸ்திரேலியா மற்றும் ஸ்காட்லாந்து அணிகளுக்கு இடையே நடைபெறவுள்ளது. இதற்குள் இலங்கையின் முதல் போட்டி மலேசியாவுக்கு எதிராக ஜனவரி 19ஆம் தேதி கோலம்பூரில் நடைபெறவுள்ளது. இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் திலகரட்ன டில்சானின் மகள் லிமான்சா திலகரட்ன உட்பட 15 பேர் கொண்ட அணியை நேற்று இலங்கை கிரிக்கெட் தெரிவு குழு அறிவித்தது. இலங்கை அணி தலைவராக மொரட்டுவை வேல்ஸ் கல்லூரியின் மெனுசடி நாணயக்கார தெரிவு செய்யப்பட்டார். பாகிஸ்தானில் குவைட்டா நகரில் சஜிதி பகுதியில் அமைந்துள்ள நிலக்கரி சுரங்கத்தில் நேற்று முன்தினம் திடீரென வாயு வெடிப்பு ஏற்பட்டுள்ளது. இதில் சுரங்கத்தின் ஆழத்தில் வேலை செய்து வந்த தொழிலாளர்கள் பலர் வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர். இந்நிலையில் அவர்களை மீட்க மீட்பு குழுவினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். 27 மணி நேரத்துக்கும் கூடுதலாக மேற்கொள்ளப்பட்ட இந்த பணியில் இதுவரையில் 4 பேரின் உடல்களை மீட்பு குழுவினர் மீட்டுள்ளனர். 3000 அடி ஆழத்தில் அவர்களின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அவர்கள் தவிர 8 பேர் சுரங்கத்துக்குள் சிக்கியுள்ளனர். அவர்கள் 4300 அடி ஆழத்தில் இருக்கக்கூடும் என நம்பப்படுகிறது. வவுனியா பல்கலைக்கழகத்தின் தேவைகள் மற்றும் உயர்தர உயிரியல் பாட வினாத்தால் காணப்படும் பிழைகள் தொடர்பிலும் பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணியிடம் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் சுட்டிக்காட்டியுள்ளதுடன் விரைவில் தீர்வை பெற்றுத் தருமாறு கோரிக்கை விடுத்தார். பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற பிரதமருடன் இடம்பெற்ற தனிப்பட்ட சந்திப்பின் போது அவர் இதனை சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், வவுனியா பல்கலைக்கழகத்தின் வசதி இனங்கள், பணியாளர்கள் எதிர்நோக்கும் விடயங்கள், பல்கலைக்கழகத்துக்கு தேவையான கட்டுமான தேவைகள் மற்றும் மாணவர்களின் நோக்கும் விடுதியின்மை தொடர்பான பிரச்சினைகள் தொடர்பில் இதன் போதும் கல்வி அமைச்சர் என்ற முறையில் எடுத்து கூறியிருந்தேன். மாணவர்களின் விடுதி பிரச்சினைக்கு உடனடி தீர்வாக்க பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக இருந்த ராணுவ முகாமில் இருந்து ராணுவத்தினர் வெளியேறி இருப்பதன் காரணமாக அங்கு காணப்படும் பாரிய கட்டடங்களில் மாணவர்கள் விடுதியை தற்காலிகமாக இயக்குவதற்கான இயலுமைகள் தொடர்பிலும் குறித்த இடத்தை வனவள திணைக்களத்திடம் இருந்து விடுவிப்பது தொடர்பிலும் பிரதமரோடு இதன்போது கலந்துரையாடப்பட்டது. இதேவேளை உயர்தர பரீட்சையில் உயிரியல் பாட வினாத்தால் தொடர்ந்து அதிக பிழைகள் காணப்படுகின்றமை தொடர்பிலும் கல்வி அமைச்சர் என்ற முறையில் சுட்டிக்காட்டியதோடு இது தொடர்பில் கவனம் செலுத்துமாறும் தெரிவித்திருந்தார். இலங்கையின் 10 மாவட்டங்களில் 56% குடும்பங்கள் உணவு பாதுகாப்பின்மையால் பாதிக்கப்பட்டுள்ளமையும் ஓரளவு அல்லது மோசமான பட்டினி நிலையில் சிக்கொண்டுள்ளமையும் ஆய்வொன்றின் போது தெரியவந்துள்ளது. பியான் என்ற அமைப்பு முன்னெடுத்த ஆய்வின் போது இது தெரியவந்துள்ளது. ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட 10 மாவட்டங்களில் 2019ஆம் ஆண்டின் பின்னர் பணவீக்கம் காரணமாக குடும்பங்களின் வருமானம் குறிப்பிடத்தக்க அளவுக்கு வீழ்ச்சி அடைந்துள்ளமையும் சராசரி மாத வருமானம் 49,580 காணப்படுவதும் ஆய்வின் போது தெரியவந்துள்ளது. 2019 சராசரி வருமானம் 78,414 காணப்பட்டது. இந்த மாவட்டங்களில் 3/2 குடும்பங்கள் வருமானம் வீழ்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளது என தெரிவித்துள்ள பியான் அமைப்பின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் சேகாரின் விஜயசிங்கா, 3/2 குடும்பங்கள் 25% வருமானத்தை இழந்துள்ளன. மேலும் பெருமளவு குடும்பங்கள் தங்கள் உணவு பழக்கங்கள் மாற்றியுள்ளன. நிதி நெருக்கடி காரணமாக ஊட்டச்சத்து குறைவான மலிவான உணவை உட்கொண்டனர் என அவர் தெரிவித்தார். யாழ் நகரில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் இளைஞர் ஒருவர் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளார். வண்ணார்பண்ணையை சேர்ந்த 27 வயதான இளைஞனே யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து 60 கிராம் ஹெரோயின் மீட்கப்பட்டுள்ளது. யாழில் நீண்ட காலத்தின் பின்னர் கைப்பற்றப்பட்ட பெருந்தொகை ஹெரோயினாக இது கருதப்படுகிறது. சந்தேக நபரை தடுத்து வைத்து விசாரிக்க போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். கொழும்பில் இருந்து பசறை நோக்கி சென்ற தனியார் பஸ் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் 13 பயணிகள் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சாரதிக்கு ஏற்பட்ட நித்திரை கலக்கம் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 2023ஆம் ஆண்டு உயர்தர மாணவர்களுக்கான கல்லூரிகள் வர்த்தமானியாக வெளியிடப்படாததாலும்
சில கல்லூரிகளின் பட்டச் சான்றிதழ்கள் மற்றும் 2023ஆம் ஆண்டுக்கான கல்லூரிகளுக்கான அனுமதி தொடர்பான வர்த்தமானிகளாலும் மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அரசாங்கம் உழைக்க வேண்டும். மட்டத்திலான மாணவர்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கல்லூரியில் மாத்திரம் தொழில்நுட்ப பாடத்துக்குரிய மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்கான வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது என்கின்றனர். கூலியாப்பட்டி பல்கலைக்கழக மாணவர்களுக்கு பட்டப்படிப்பு சான்றிதழை வழங்கினாலும் ஏனைய கல்லூரி மாணவர்களுக்கு டிப்ளோமா சான்றிதழை வழங்குவதாகவும் இதனால் கல்லூரி மாணவர்களிடையே பிளவு ஏற்படலாம் என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். அத்துடன் 2023ஆம் ஆண்டுக்கான உயர்தர மாணவர்களை கல்லூரிக்கு அனுமதிப்பதற்கான வர்த்தமானி வெளியிடப்படும் திகதி மற்றும் டிப்ளோமா அல்லது பட்டப்படிப்பு சான்றிதழ் வழங்கப்படுமா என்பதை அறிய விரும்புவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் இங்கு தெரிவித்தார். மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மக்களின் பிரதிநிதி என்ற ரீதியிலும் எதிர்க்கட்சித் தலைவர் என்ற வகையிலும் நாட்டு மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை தீர்வு காண்பதற்கு அரசாங்கத்திடம் முன்வைப்பது தனது பொறுப்பாகும் என சஜித் பிரேமதாச குறிப்பிட்டார்.